ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் அவன் மொழியை அழித்தால் போதும், அந்த இனமே அழிந்துவிடும். எடுத்துக்காட்டா ரஷ்ய அறிஞர் ரெகசுல் ஹமஸ்தேவ் என்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், எனது மொழி நாளை இறந்துவிடும் இன்று எனக்கு தெரிந்தால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்றால் அவர் மொழி மேலே எவ்வளவு நம்பிக்கை வைத்திருப்பார். எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன், பிழைப்பதற்கு அயல்மொழி தேவை, வாழ்வதற்கு உன் தாய்மொழி தேவை. எந்த ஒரு மனிதனும் தன் தாய்மொழியை மதிக்க தெரிந்தால்தான் அவன் மற்ற மொழியை அதிகமாக பேச தெரியும். ஏனென்றால் தாய்மொழி மீது பற்று இல்லாதவன் ஒரு காலம் பிற மொழியை கற்றுக்கொள்ள முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு உயர்ந்த மொழியாக நம் மொழி இருக்கிறது. எடுத்துக்காட்டா தமிழ் மொழி எத்தனையோ நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது. மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் ஆட்சி மொழியாக மட்டுமில்லாமல் அமெரிக்க தமிழ் சங்கம் தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறது. பிரான்சில் தமிழ் சங்கம் தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறது. கனடா தமிழ்ச்சங்கம் தமிழை வளர்த்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்றால் என் தாய்மொழி அழிந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் பிழைப்பதற்கு வெளிநாடுகள் சென்றிருக்கலாம். ஆனால் தன்னுடைய தாய்மொழியை தன்னுடைய குழந்தைகள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றும் வெளிநாடுகளில் ஒரு சங்கம் அமைத்து தமிழை பாதுகாத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள நடிகைகளை அழைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். இசையை அவர்கள் ரசிக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் உள்மனதில் தன்னுடைய தாய்மொழி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒருத்தவன் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறான். எப்பொழுதுமே காலை தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போகும்போது அவன் இங்கிலீஷ் தான் பேசுவான். ஒரே ஒரு முறை அவன் போயிட்டுருக்கிறப்ப பின்னாடியால் ஒருத்தன் போய் ஒற்றையாக அடித்தான். அவன் வாயில் என்ன வந்துச்சு? அம்மா. ஏனென்றால் உன்னை தாண்டி உன் மொழி கண்டிப்பாக மேலே வரும். உன் தாய்மொழியை மதிக்க கற்றுக்கொள். இந்த இந்தியாவிலேயே ஒரு பழமையான மொழி என்றால் தமிழ் மொழி தான். பார்லிமெண்ட்டில் ஒரு ஓட்டில் தோற்று போனது தமிழ் மொழி. இல்லை என்றால் நம்மளுடைய ஆட்சி மொழி தமிழ் மொழியாகவும் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகம் அழியும் வரை அழிக்கப்படாத மொழி எங்கே தோன்றுனுச்சு? கிட்டத்தட்ட குமரி கண்டத்தில் தோன்றிய மொழி இன்று வரை கன்னி தமிழாக தன்னை எப்படி புதுப்பித்து கொண்டு வருகிறது. தமிழை நீ அல்ல, நான் அல்ல, யாராலையும் மாற்ற முடியாது. இந்த உலகம் வாழும் வரை இந்த தமிழ் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும்.